நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஏய் பொண்ணே, ஏய் பொண்ணே, வீட்டுக்கு போலாமா? வா கிளம்பலாம். நீங்க என்ன பஸ் ஸ்டாப்லயே விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன். வேணாம், ஸ்டேஷன்ல கொண்டு வந்து விட்டுட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன். இல்ல, நீங்க என்ன பஸ் ஸ்டாப்லயே விடுங்க, நான் கிளம்பி போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல. நான் சரண்டர் ஆயிடுறேன். கிளம்பு போலாம். ம். ஏய் பொண்ணு, ஏன் அங்கேயே நிக்கிற? வா. ஆண்டோ வரேன். நீங்க போங்க, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். வெயிட் பண்ணு, உன் அப்பா வெளியே போயிருக்காராம். அவர் வருவாரு. சொல்லிட்டு நான் தான் உன்னை கடத்திட்டு போனேன்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறேன். சரண்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பகைக்காக என்ன கடத்திட்டு போயிட்டீங்க. எப்போ நீங்க பண்ணினது தப்புன்னு உணர்ந்தீங்களோ அப்பவே உங்களை நான் மன்னிச்சிட்டேன். நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க கிளம்புங்க, அப்பா வந்தா நான் பேசிக்கிறேன். ஏய் பொண்ணே, என்னை மன்னிச்சிடு. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் என்னை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா நீ எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்ற. நான் பண்ணின தப்புக்கு தண்டனை அனுபவிக்கலனா என் மனசு அதை ஏத்துக்காது. என்னால நிம்மதியா இருக்கவும் முடியாது. உன் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன். ஏங்க, சொல்றத கேளுங்க. சரண்டர் ஆனீங்கன்னா உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டு வெளியே வரவிடாம பண்ணிடுவாங்க. அதுவும் என் அப்பா போலீஸ், இவர் உங்களை சும்மா விட மாட்டாருங்க. நீங்க பண்ணினது சரியா தப்பான்றது ஆராய நான் ரெடியா இல்லை. தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. இங்க கிளம்புங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். முடியாது, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் சரண்டர் ஆயிடுறேன். ஏங்க, உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாருங்க. அவங்களே நீங்க பாத்துக்கிறது இல்லையா? ஜெயிலுக்கு போயிட்டு என்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாத அனாதையா இருந்தா எப்படி வேணாலும் இருக்கலாம். என்னது அனாதையா? என்ன சொல்ற? நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? என் அப்பா வந்துட போறாரு, கிளம்புங்க. ஏய், நான் கேட்டதுக்கு பதில் சொல். இப்ப நீ என்ன சொன்ன? யாரு அனாதை? போலீஸ்காரன் உனக்கு யாரு? அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், தயவு செஞ்சு சொல்லு. நீ அனாதனா? அப்போ அந்த போலீஸ்கார? அவர் என் சித்தப்பா. எனக்கு அப்பா அம்மா இல்லை. ப்ளீஸுங்க, அப்பா அம்மாவோட அருமை எனக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி அப்பா அம்மாவை பற்றி யோசிக்காம இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அவங்கள யாருங்க பார்த்துக்குவா? தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தை போய் பாருங்க. என் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். முன்ன சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். நீங்கள் எப்போ செஞ்ச தப்பை உணர்ந்துட்டீங்களோ அப்போவே உங்களை நான் மன்னிச்சிட்டேன். ப்ளீஸ் நீங்கள் கிளம்புங்க. ஏய், ப்ளீஸுங்க கிளம்புங்க. நீலா, அப்பா, நீலாமா எங்கம்மா போன நீ? உன்னை காணோன்னு அண்ணனும் நானும் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நீலாமா எங்கம்மா போன? தெரியலப்பா, யாரோ ஒருத்தர் வந்தாரு. அவன் அப்பா அவனை கூப்பிடுறாருன்னு சொன்னாரு. அதான்ப்பா அவரோட போனேன். அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன். முழிச்சு பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன்ப்பா. அதான் உங்களை தேடி இங்கேயே வந்துட்டேன். தெரியுமா நீலா, அவன் முகம் ஞாபகம் இருக்கா? பார்த்தா சொல்லுவியா? இதுக்கு முன்னாடி அவனை எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்லப்பா, எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. அந்த முகத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. இப்போ யோசிச்சு பார்த்தா கூட அந்த முகம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுப்பா. சரிம்மா நீலா, நான் அண்ணனை ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீ வீட்டுக்கு போ. சரிப்பா. இது அவனோட வேலையா தான் இருக்கும். அவனை கூட்டிட்டு வந்து நிலா கிட்ட காமிச்சா அவனை கண்டுபிடிச்சிடலாம். என்ன தொலைஞ்சவ திரும்பி வந்து நிக்கிறா? இல்ல அர்ஜுன், இல்ல அர்ஜுன், நைட்ல இருந்து உனக்கு போன் அடிச்சிட்டு இருக்கேன். ஏன் எடுக்கவே இல்ல? வீட்டுக்கே வராம எங்கயா போன? உன் அப்பாவையும் காணோம். அப்பா ஸ்டேஷன்ல இருக்காருமா. இவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 2 பேரும் விடிய விடிய அலைஞ்சிங்களோ? சனியம் போயிட்டு போதுன்னு அதோட விடக்கூடாதுன்னு இவளை போய் மறுபடியும் தேடி கூட்டு வந்திருக்காங்க. எல்லாம் என் புருஷன் சொல்லணும். எப்ப பார்த்தாலும் அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணுன்னு இவளையே தான் இது பண்ணிட்டு இருக்காரு.
தொல்லை ஒளிஞ்சதுன்னு பார்த்தா மறுபடியும் வந்து நிக்குது. இவங்க எதுக்கு இப்படி பாக்குறாங்கன்னு தெரியலையே. ஏய் நிலா, எங்கடி போன? ஒன்ன காணலன்னு தான் என் புள்ளையும் புருஷனும் தேடி அலைஞ்சாங்க. நைட்லாம் வீட்டுக்கே வரல புள்ள. ஐயோ, இவங்க கூட இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன கடத்திட்டு போனவனே பெட்டர். பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம் போல. அம்மா, அவளை எதுக்கு திட்டுறீங்க? அவளே எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் வீடு வந்திருக்கா. இல்லவா அர்ஜுன், இவதான் எங்கேயோ போயிட்டா. உங்களை எல்லாம் அலைய விடுறதே இவளுக்கு வேலையா போச்சு. இல்லம்மா, அவ ஒண்ணு எங்களை அலைய விடல. ஏதோ நடக்க கூடாதுன்னு நடந்து போச்சு. இப்போ அதை பத்தி பேசி எந்த புண்ணியமும் இல்ல. நிலா, நீ உள்ள போ. ஐயா, காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்லை. முதல்ல போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடியா? நானும் தான் சாப்பிடல. இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? இவங்களோட இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாம அந்த கடத்திட்டு போனவன் அப்படியே இங்க கூட்டிட்டு வராமலே இருந்திருக்கலாம். ஏதோ பயத்துல வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த வீட்டுக்கு வராமலே இருந்திருக்கலான்னு. வீட்டுக்கு வரணும்னு யோசிச்சேன், ஆனா வீட்டுல இவங்க இருப்பாங்கன்றத நான் யோசிக்காமலே விட்டுட்டேன். இவங்களோட எப்படிதானா ஆளை கடத்த போறனோ. ஏய், உனக்கும் தான், போய் குளிச்சுட்டு சாப்பிடு. சரிங்க சித்தி. ஐயா அர்ஜுன், இவளுக்காக நீங்க எதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இவ தாயே எங்கேயாவது ஓடி இருப்பா. உங்க எல்லாரையும் அலைய விடுறதே இவளுக்கு வேலையா போச்சு. அம்மா, நிலா பாவம்மா, அவளை எதுவும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவளே கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. இப்போ போய் எதுக்குமா அவளை காயப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் எதுக்கையா அவளை காயப்படுத்த போறேன்? அவளும் என் பொண்ணுதாயா. அந்த உரிமையில தான் கோவமா கேட்டேன். இவன் இவளுக்கு வக்காலத்து வாங்குறான். எல்லாரையும் வாய்க்கு தான் வச்சிருக்கா இவ. மீனா சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இவ அப்பனும் நிலா நிலான்னுட்டு தான் இருக்கான், இவனும் நிலா நிலான்னுட்டு தான் இருக்கான். யாராவது ஒருத்தர் என் பொண்ணை பத்தி யோசிக்கிறாங்களா? என் பொண்ணு வந்தாளா, அவளுக்கு ஏதாவது செய்யணுமா? எதுவும் யோசிக்க மாட்டாங்க. எல்லாம் நிலாவை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. இப்படி நடிச்சு நடிச்சியே என் பிள்ளையெல்லாம் மயக்க வச்சிருக்கா. இவளை வீட்டை விட்டு துரத்து தான் இருக்கு. ஏன் பாத்திமாக்க இப்பெல்லாம் ஆளையே காணல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாந்தி, இட்லிக்கு மாவு அரைச்சு போட்டு வந்தேன். நேற்றே அரைக்க வேண்டியது, வேலை ஓய்வே இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னைக்குதான் ஓய்வு கிடைச்சது, அதான் மாவு அரைச்சு போட்டா ஒரு வாரத்துக்கு ஓடும். நாளா 2 வாரத்துக்கு ஒருக்காதாங்க மாவு அரைப்பேன். நல்லா 4 டப்பா அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோன்னா போதும், அது பாட்டு ஓடும். ஏன் இவங்களுக்கு 3 வேலையும் ஆக்கி கொட்டிட்டு இருக்கிறது? 2 வேலைக்கு இட்லி தோசையை ஊற்றினோமா, சாப்பிட்டோமா, மதியத்துக்கு எதையாவது சோத்தை பொங்கி வச்சு வேலையை முடிக்க வேண்டியதுதான். அதுவும் சரிதான். என் வீட்டுக்காரரு நைட்டுக்கு சப்பாத்தி வேணும்னுவாரு, கோதுமை தோசை வேணும்னுவாரு. அதெல்லாம் என்ன செய்யவா முடியுது? இதே இட்லியோ தோசையானோ ஊத்தி வச்சோமா, ஒரு சட்னி அரைச்சோமான்னு இருக்கும். அதை விட கொடுமை சாந்தி இருக்காளே, வாரத்துக்கு ஒருக்காதான் சட்னியே அரைப்பா. என்ன சாந்தி, நிஜமாவேவா? ஆமா விஜயா, அப்புறம் தினம் சட்னி அரைச்சிக்கின்னு காய்கறி வாங்க கடைக்கு போனேன்னா 4 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துருவேன். என்னது 4 கிலோ தக்காளியா? உங்க வீட்டுல இருக்கிறதே 3 பேர் தான். விலை கம்மியா இருக்கும்போதே வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். ஒரு 2 கிலோ தக்காளியை எடுத்து வதக்கி சட்னி அரைச்சி ஃப்ரிட்ஜுல வச்சேன்னா அது பாட்டுக்கு 1 மாசத்துக்கு வரும். உன் புருஷன் எதுவும் சொல்ல மாட்டாரா? அவருக்கு விஷயம் தெரிஞ்சாதானே. நான் சொல்ல மாட்டேன். அப்பப்ப சூடு பண்ணி புது சட்னின்னு சொல்லி ஏமாத்திடுவேன். அவரு தெரியாம சாப்பிட்டுடுவாரு. ஏன் சாந்தி, தினம் ஒரே சட்னி இருந்தா எதுவும் தெரியாதா? அதெல்லாம் அவருக்கு தெரியாது. நான் பேரை மட்டும் அப்பப்ப மாத்திப்பேன். ஒரு நாள் பூண்டு சட்னின்னு சொல்லுவேன், ஒரு நாள் தக்காளி சட்னின்னு சொல்லுவேன், ஒரு நாள் கார சட்னின்னு சொல்லுவேன். அந்த மனுஷன் எதுவும் வேற சட்னி தான் போலன்னு நினைச்சு சாப்பிட்டுருவாரு. ஆனா எல்லாம் ஒரே சட்னின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, ராணி வீட்டுல ஏதோ பிரச்சனையாமே, என்ன பிரச்சனை? அதை ஏங்க கேக்குற? ராணி வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவர் போன்ல ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்திருக்காரு. அது என்னவோ இன்ஸ்டாகிராமமா என்னவோ, அதுல ஏதோ பேசிட்டு இருந்திருக்காரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பொறவு என்ன, அவன் பேசிட்டு இருக்கிறது அந்த ராணிக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ராணியோட தங்கச்சி.
கொடுமை என்னன்னா அது யாருக்குமே தெரியாது. ராணியோட தங்கச்சியும் வேற யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கோன்னு நினைச்சு பேசிட்டு இருந்திருக்காரு. ராணி புருஷனும் வேற ஏதோ பொண்ணு கூட பேசிட்டு இருக்கோன்னு நினைச்சு பேசிட்டு இருந்திருக்காரு. எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சுது அது ராணியோட தங்கச்சின்னு. அதான் வீட்டுல ஒரே சண்டை. அவ கோச்சிக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையா? இருக்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு வாழ துப்பு இல்லை. என்னாடி அம்மா இது? இவனுங்களுக்கு என்ன இதே வேலையா தான் சுத்துறானுங்க. லட்சுமி அக்கா, சொல்லு விஜயா. எங்கக்கா போறீங்க? அதுவா விஜயா, தியா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. காலையில எதுவும் சாப்பிடலையா, அதான் அந்த முக்கில் இருக்கிற பாட்டி கடையில் 4 இட்லி வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு போறேன். நானும் எதுவும் சேர்த்து சமைக்கல, வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க சமைச்சிக்கிட்டு, அதான் பாவம் பசியோட வந்திருப்பாங்க. அவங்க அப்பா நல்லா இருக்காங்களாக்கா? இப்ப எப்படி இருக்கான்? இப்ப பரவாயில்ல விஜயா, வீட்டுல தான் இருக்காரு. அப்படியாக்கா, நீங்க இட்லி வாங்கிட்டு வரும்போது இதாலே வாங்க, நானும் உங்களோட வந்து பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி விஜயா. சரி சாந்தி, நான் அப்படியே போய் தியாவையும் தியா அப்பாவையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன். பாவம் அந்த புள்ள 4 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். ஏன் பாத்திமாக்க, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன சாந்தி? அந்த தியா ஏதோ ஒரு பையனை காதலிக்கிறாளாம். 4 நாளா அந்த பையன்தான் அவளை பார்த்துக்கிட்டாலாமே. அந்த பையன் வீட்டில தான் அவ இருந்தாளாம். நான் சொல்லல, ஊருக்குள்ள எல்லாம் பேசிக்கிறாங்க. அது எப்படிக்க கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொரு ஆம்பளை வீட்டுல போய் தங்குறது? சேச்சே. ஏ சாந்தி, இதெல்லாம் போய் வெளியே சொல்லிட்டு தெரியாத. அந்த பையன் வேற யாரும் இல்லை, நம்ம தலைவரோட தங்கச்சி பையன்தான். அந்த பொண்ணு நம்ம தலைவரோட தங்கச்சி வீட்டில தான் இத்தனை நாளா தங்கி இருந்தாளாம். ஐய, ஏற்கனவே தலைவரோட பொண்ணே அங்கதானே இருக்கா. இது என்ன ஒரு பையனுக்கு 2 பொண்ணுங்க போட்டி? ஏ சாந்தி, சத்தமா கித்தமா யாரு காதலி உழுற மாதிரி பேசிடாத. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் நாங்க பேசிட்டு இருக்கும்போது தலைவர் விட்டாமா வந்துட்டாங்க. காதல உழுந்துச்சா உருளையான்னு தெரியல, கேட்காத மாதிரி போயிட்டாங்க. இந்த பிரச்சனைலாம் நம்பிக்கை எதுக்கு? அதுவும் சரிதான். அப்பா உட்காருங்கப்பா, நான் போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். வேணாமா தியா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. 4 நாளா என்னை விட நீதாம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. நீ போய் படுமா. ஏதாவது சாப்பிடுங்கப்பா, சாப்பிட்டுட்டு படுக்கலாம். நான் போய் ஏதாவது உங்களுக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். தியா, லட்சுமி அம்மா, எதுவும் நீ சமைக்க வேணாமா? நான் கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன், 2 பேரும் சாப்பிடுங்க. உங்களுக்கு எதுக்கு லட்சுமி அம்மா கஷ்டம்? கொஞ்ச நேரம் இருந்தா நானே சமைச்சிருவேன். இதுல என்னம்மா இருக்கு? கடையில தானே வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே அவ்வளோ தூரம் அலைச்சலா வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் நீ வந்து சமைச்சி சாப்பிட்றதுக்கு நான் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்கம்மா. என்னே, சாப்பிட்டு ஏதாவது மாத்திரை போடணும்னா போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுங்க நீ. சரிம்மா. தியா, வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னே, எப்படின்னு இருக்கீங்க? பரவாயில்லையாண்ணே? பரவாயில்லம்மா. எங்களால அங்க வந்து பார்க்க முடியலண்ணே. எந்த தூரம் எதுவுமே தெரியல. இது வரைக்கும் வந்து போன இடமும் கிடையாதா? என் வீட்டுக்காரருக்கும் வேலையா இருந்துட்டாரு. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. அதெல்லாம் எதுவும் நினைக்கலம்மா. ஆமா நீ, எங்களுக்கும் வேற வழி தெரியாதா? வழி தெரியாத ஊர்ல எங்க வந்து என்னத்தை தேட? அதானே வரல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. சே, அதனால என்னம்மா, நான் எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்கல. நீங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே போதுமா. சரி சரி, முதல்ல சாப்பிடுங்க நீ. தியா, வாமா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க, வேற எது வந்தாலும் பேசிக்கலாம். சரிங்கம்மா.